நீதித்துறையைச் சேர்ந்த நீதிபதிகளோ அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ நேரடியாக எப்படி அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் அவர் பேசியிருக்கிறார். கட்டுப்பட மறுப்பவர்களின் மீது எந்த விதமான ஏவலை செய்வதற்கும் பாஜகவினுடைய அரசு, அதுவும் குறிப்பாக பாசிச மோடி அரசு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வார்த்தைகளை அப்படி, the fascist மோடி கவர்மெண்ட் இஸ் ரெடி டு டூ எனிதிங் டு டேக் கண்ட்ரோல் ஓவர் த ஜுடிஷியரி அப்படின்றத அவர் கோடிட்டு காட்டி பேசி. இது 2018 நீதிபதிகள் வெளியில் பேசுனாங்களே ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லி, இன்னும் அது வளர்ந்த மாரி தான் இருக்கு. அப்போ அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நீதித்துறையில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. குறிப்பாக கொலீஜியம் எடுக்கக்கூடிய முடிவுகள் பற்றி எந்த விதமான வெளிப்படையான அறிவிப்புகளும் இல்லை. ரொம்ப திரை போட்டு மூடப்பட்டதாகவும் எந்த விதமான பொறுப்புணர்வு மற்றதாகவும் போல தோற்றமளிக்கிறது நீதித்துறையினுடைய நீதிபதிகள் தேர்வு கொலீஜியம் என்பது அப்படின்றது தான் அவங்களுடைய பேசிக்கான குற்றச்சாட்டு. இன்னும் பல விஷயங்கள் அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா அந்த 5 பேர் சொன்னதற்கு பிறகு ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்தது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறது. அதை என்ன அப்படின்னா,